எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் பேபி பொட்டேட்டோஸ் நம்ம எண்ணெயிலலாம் பொரிக்காமல் ரொம்ப குறைச்சலான எண்ணெயில் எப்படி நம்ம ஃப்ரை பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ரைனி சீசன்லேருந்து வின்ட்ரி சீசன் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் உங்களுக்கு இந்த பேபி பொட்டேட்டோஸ் ரொம்ப எல்லா இடங்கள்லையுமே கிடைக்கும். இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணுறது எல்லா வயதினருக்குமே வீட்டில் செஞ்சு கொடுத்தா ரொம்பவே பிடிக்கும். அதிக ஒரு கரம் மசாலா பூண்டெல்லாம் இல்லாமல் சாதாரணமாக ஒரு மிளகாத்தூள் மல்லித்தூளை வச்சுட்டு நல்லா கோட்டிங் ஆகிற மாதிரி ரொம்ப சிம்பிள் மெத்தடில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பேபி பொட்டேட்டோஸ் ஃப்ரை பார்க்க போகிறோம். குறைச்சலான எண்ணெய் செலவில் மசாலாலாம் எதுவுமே இல்லாமல் பார்க்குறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வின்டர் சீசனில் தான் இந்த பேபி பொட்டேட்டோஸ் கிடைக்கும். தண்ணியில் நல்லா 2 முறை சுத்தம் பண்ணி மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு ஓப்பன் குக்கிங்கில் தான் வேக வைக்கணும். கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி வாணலியில் வச்சு மூடி வைக்கலாம். கரெக்டாக நம்ம அப்பப்போ திறந்து பார்க்கணும் வெந்திருக்கானே. இதே நீங்கள் குக்கரில் வச்சுட்டிங்கன்னா ஒரு விசில் நீங்கள் கூட விட்டுட்டா கூட குழஞ்சி போயிடும். ஃப்ரை பண்ணுறப்ப அப்படியே இந்த பேபி பொட்டேட்டோஸ்லாம் உடஞ்சி போயிடும். இப்போ நான் எடுத்து வெந்திருக்கான்னு செக் பண்ணுறேன். ஒரு உருளைக்கிழங்குலேருந்து அந்த தோலை எடுக்க வருதா ஸ்கின்னு பார்க்குறேன். எடுக்க வருது ஈஸியாக. அப்போ அடுப்பை நிறுத்திட்டு இமீடியட்டாக நான் ஒரு பேசனில் நார்மல் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் இந்த வெந்திருக்கிற அந்த பேபி பொட்டேட்டோஸ் அந்த தண்ணியில் போட்டுட்டா கொஞ்சம் உங்களுக்கு சூடு குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த பொட்டேட்டோஸ்லேருந்து அந்த ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணலாம். இப்போ அதையும் காமிக்கிறேன் நான். ரொம்ப நேரம் வெந்நீரில் வச்சுட்டே இருந்தோம்னா உங்களுக்கு குழஞ்சி போகிறதுக்கு சான்சஸ் உண்டு. இப்போ ஈஸியாக நம்ம அந்த சூடும் ஆறி இருக்கும். நம்ம ஈஸியாக உங்களுக்கு ஸ்கின் எடுக்க வருது பாருங்கள். அதே சமயத்தில் கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் அப்படியே அழகாக குண்டு குண்டாக வெந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த வேக வச்ச உருளைக்கிழங்குலேருந்து தோலெல்லாம் உரித்து எடுத்துடலாம். ஒரு சுத்தமான ஈரம் இல்லாத பேசனில் 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, அரை டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, அதே அளவு அரை டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, இது கூட நல்லா ஒரு 3/4 டீஸ்பூனுக்கு அதிகமாக காஷ்மீரி சில்லி, அதே அளவு மல்லித்தூள், கொஞ்சம் நான் பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். பூண்டு சேர்க்குறதா இருந்தால் பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சப்பொடி, ஆல்ரெடி வேக வைக்கிறப்ப நம்ம உப்பு சேர்த்ததுனால ஒரு அரை டீஸ்பூன் உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு மேலே நீங்கள் அதிக அளவு சேர்த்திங்கன்னா அந்த ஃப்ரை பண்ணதே ரொம்ப உப்பாயிடும். பார்த்துட்டு தான் நம்ம சேர்த்துக்கணும். தேவைப்பட்டால் அப்புறம் கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த தோல் எடுத்து வச்சு வேக வச்சுருக்க அந்த பேபி பொட்டேட்டோஸ் எல்லாம் இந்த பேசனில் போட்டு அப்படியே நம்ம குலுக்கி விட்டா மாதிரி பண்ணணும். கையாலேயோ கரண்டியாலேயோ நம்ம யூஸ் பண்ணால் அந்த பொட்டேட்டோஸ்லாம் உடஞ்சி போயிடும். அதுக்காக தான் ரொம்ப பார்த்து ஓப்பன் குக்கிங்கில் வேக வைக்கணுன்னே. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அந்த மாவு உப்பு காரம்லாம் கோட்டிங் ஆகுது பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த பேபி பொட்டேட்டோஸ் ரோஸ்ட்டை எப்படி செய்யலான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எந்த பாத்திரத்தில் முக்கியமாக செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி நல்லா கோட்டிங் ஆயிருக்கு இல்லையா, நீங்கள் இரும்பு வாணலி இல்லை நல்லா பழக்கப்படுத்தின இண்டாலியன் வாணலி நிறைய நீங்கள் அடிக்கடி எண்ணெயில் பொரிச்சிருக்கணும் அதில். அப்போ ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ எண்ணெய் போட்டிருந்தா கூட அதில் கொஞ்சம் கூட இந்த உருளைக்கிழங்கு ஒட்டாது. இல்லைன்னா நான்ஸ்டிக் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஹெவி பாட்டம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாணலி இருந்தால் அதில் நீங்கள் குறைச்சலாவோ அதிகமாகவோ எவ்வளோ எண்ணெய் சேர்த்தாலும் எந்தவித கிழங்குகள் நீங்கள் ரோஸ்ட்டு பண்ணால் கூட அந்த ஓரங்கள்லாம் ஒட்டிக்கும். நம்ம இந்த அளவுக்கு ரொம்ப பார்த்து பார்த்து உருளைக்கிழங்கெல்லாம் வேக வச்சுருக்கோம் இல்லையா, உருளைக்கிழங்கு அந்த ஷேப்பே போய்டும் உங்களுக்கு. அதனால் நான் இன்றைக்கி வீடியோக்காக நான் நான்ஸ்டிக் எடுக்கிறேன். எப்போதுமே நான் இண்டாலியன் அந்த வாணலியில் தான் செய்வேன். இப்போ பாருங்கள், நீங்கள் இண்டோலியனோ இரும்பு வாணலியோ எது எடுத்தாலும் குறைச்சலான எண்ணெய் போகிறோம். 4 டீஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் கவனித்து பாருங்கள். 4 டீஸ்பூன் நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சுக்கிறேன். நீங்கள் இந்த சமயத்தில் பூண்டு வேணும்னா தட்டி போட்டுக்கலாம். ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்கள், நான் இப்போ நல்லா கோட்டிங் பண்ண மாவு கூட கோட்டிங் பண்ண அந்த வேக வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்துக்கிறேன் பாருங்கள். இண்டாலியன் இரும்பு வாணலி எல்லாத்துலேயுமே இதே மாதிரி நீங்கள் செய்யலாம். சிம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். சட்டுன்னு உங்களுக்கு நிறம் மாறி தீஞ்சு அடிச்சிடும். அதனால் சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி அப்படியே குலுக்கி விடுங்க. கரண்டி போட்டு எக்காரணம் கொண்டு கலக்காதீங்க. இப்போ நீங்கள் வாணலி அப்படின்னா இடுக்கியால் அந்த வாணலியை பிடிச்சிட்டு அப்படியே குலுக்கி விட்டிங்கன்னா நல்ல எண்ணெய் கோட்டிங் ஆகும். இது கொஞ்சம் 2-3 நிமிஷம் நல்லா கோட்டிங் ஆகி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மீதி இருக்கிற மாவையும் மேலே தூவிண்டே வரணும். நான் சிம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். 2-3 நிமிஷம் கழித்து பாருங்கள். திரும்பவும் நான் அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக நான் போட்டு அப்படியே பரட்டி விட்டுட்டே இருப்பேன். அந்த மாதிரி இருக்கிறப்ப ஒன்று மேலே ஒன்றா அந்த கோட்டிங்கும் கிடைக்கும். அந்த உப்பு காரமும் நல்லா சேர்ந்துருக்கும். ரோஸ்ட் ஆகும். ரொம்ப நல்லாயிருக்கும்.
நீங்கள் இந்த டைப்பில் எல்லா விதமான கிழங்கு ரோஸ்ட் எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். உருளைக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு இதே மாதிரி அழகாக குண்டு குண்டாக வேக வச்சு இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் சேப்பங்கிழங்கு இல்லைன்னா சேனக்கிழங்குல ரோஸ்ட் பண்ணுறதா இருந்தால் இதே மாதிரி நம்ம ஸ்டெப்பில் பண்ணிவிட்டு கடைசியாக 1 டீஸ்பூன் நீங்கள் புளித்தண்ணி சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் உருளைக்கிழங்குக்கு இந்த புளிக்கரைசல்லாம் தேவையே இல்லை. இன்னும் நல்லாவே ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு. கரெக்டாக எனக்கு 5லேருந்து 6 நிமிஷம் தான் ஆச்சு. கடைசியாக நான் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். முதல்லே போட்டால் ரொம்ப மொறுமொறுன்னு ஆகிடும்னு சொல்லிட்டு கடைசியாக போட்டிருக்கேன். இன்னும் எனக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய் தேவைப்படுது. 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மொத்தம் எனக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு 350 கிராம் நான் உருளைக்கிழங்கு எடுத்ததுக்கு எனக்கு 6 டீஸ்பூன் எண்ணெய் தான் செலவாச்சு. இப்போ 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன் பாருங்கள். எண்ணெயில் பொரித்து ரோஸ்ட் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. எல்லா கிழங்கு வகையிலுமே இந்த மாதிரி செய்யுங்க. முக்கியமாக நீங்கள் எடுத்துக்கிற அந்த வாணலி நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். கரண்டி போட்டு கலக்காமல் நம்ம இந்த மாதிரி ஹேண்டில் இருந்தாலோ இல்லை இடுக்கி இருந்தால் அதில் வச்சு நம்ம மூவ் பண்ணிகிட்டே இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் கூட உருளைக்கிழங்கு உடையாது. பாருங்கள், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஒரு சாதாரண ஒரு நல்ல பருப்பு ரசம் வச்சு நீங்கள் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ நான் அதை எடுத்து ஒன்றே ஒன்று கட் பண்ணியும் காமிக்கிறேன். அந்த உருளைக்கிழங்கு மேலே எப்படி கோட்டிங் ஆகிருக்கு அப்படின்றதையும் நீங்கள் பார்க்கலாம். கொஞ்சம் கூட அந்த மேலே இருக்கிற அந்த மாவுகள்லாம் உதிர்ந்தே போகாது. நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். கரெக்டாக உங்களுக்கு உருளைக்கிழங்கும் வெந்திருக்கு. மேலே அந்த மாவாகட்டும் அந்த மசாலாலாம் எவ்வளோ கோட்டிங் ஆகிருக்கு பார்த்தீங்களா? மிஸ் பண்ணாமல் இந்த சீசனில் ஒரு 3-4 மாதம் வின்ட்ரு சீசனில் இந்த பேபி பொட்டேட்டோஸ் கிடைக்கும். இதை வாங்கிட்டு இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பூண்டு வேணும்னா தாராளமாக தாளிக்கிறப்போ பூண்டு சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் பார்ப்போம். தேங்க்யூ வீவர்ஸ்.